சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் வாயிலாக இப்ப நாங்க இணைந்திருக்கிற பகுதி அதிது பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில பயணிக்கிறவங்க, அவரவர் துறையில சாதித்தவங்கள் அழைத்து வந்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாள் நிகழ்ச்சியின் மூலமாகவும் ஒரு சிறப்பான அதிதிதான் எங்களோடு இணைந்திருக்கிறார். முக்கியமாக பரதக்கலை. பரதக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது கலையில் மூத்த கலை பரதக்கலை. இந்த பரதக்கலை தமிழர்களுடைய பறைசாற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கலை, அற்புதமான ஒரு நாட்டியம் என்று சொல்லலாம். அதே போல இன்றைய நாளும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க பரதநாட்டிய வித்வான் விஜிராவோ அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. சேம் ஹியர். நிச்சயமா இன்றைய நாள நாங்க நிறைய விடயங்கள் உங்கள்கிட்ட கேட்க போறோம். அதாவது 40 வருட காலம் என்பது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விடயமே கிடையாது. முக்கியமாக தன்னுடைய கலைக்கான பயணம் இது 40 வருட காலம் என்றது வந்து ஒரு நீண்ட பாதைன்னு சொல்லலாம். அந்த கலை மீது கொண்ட ஆர்வம், அந்த கலை மீது ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமா அதுல பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து சாதிக்க முடியும். அதே போல உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது விஜிராவோனா பரதம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பரதத்துறைக்கு வந்ததுக்கு ஆர்வம் என்ன? இந்த பரதத்துறையில பல்வேறுபட்ட விஷயங்களை செய்யணும்ன்றதுக்கான வந்து ஆர்வம் என்ன இருக்கும்? ஸோ என்னாச்சுன்னா, நான் ஒரு 3 வயசுல இருக்கும்போது நான் பரதநாட்டியம் நான் லேர்ன் பண்ணணும்னு எங்களோட அப்பா அவங்க கூட டீச்சர் தான். ஸோ அவங்க வந்து 3 இயர்ஸ் ஆன உடனே அவ்வளோ சின்னதாக இருந்தேன். ஆனால் எப்போ பிறந்தேனோ டான்ஸ் பார்த்துட்டு தான் பிறந்தேன். ஏன்னா அப்பா வந்து டான்ஸ் டீச்சர். என்னோட அப்பா வந்து அவங்களோட பேர் வந்து கே சிவராவன் சொல்லிட்டு, அவங்க வந்து பெங்களூரில் ஒரு மைசூர் ஸ்டைலில் ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப சின்னது இருக்கும்போது அங்கே டேபிள் மேலே வச்சு டான்ஸ் பார்த்துட்டே அப்படியே நான் வந்தவள். ஸோ ஒரு 3 வயசானப்போ நான் சொன்னேன், நான் அங்கே போய் டான்ஸ் பண்ணணும் ஓகேயான்னு. அப்படி போட்டாங்கோ. அப்போலேருந்து இன்னி வரைக்கும் டான்ஸ்ன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம். நாட் ஜஸ்ட் ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ், இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஓட ஒரு பிரச்சனை ஆயிருக்கட்டும், ஸ்ட்ரகிள் ஆயிருக்கட்டும், விமன் சப்ஜெக்ட் ஆயிருக்கட்டும், அதில் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் தோணுது. ஸோ அதை முன்னாடி வச்சு அப்படியே நான் லேர்ன் பண்ணி இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணது மைசூர் ஸ்டைலில், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணது கலாக்ஷேத்திர ஸ்டைலில். அது வந்து அலகானந்த கிஷோர்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் போய் ஒரு 5 இயர்ஸ் கற்றுனேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதர் அனுராதா ஸ்ரீதர், இவங்க வந்து தேர் கப்புள்ஸ் ஃப்ரம் பெங்களூர், பரதநாட்டியம் பண்ணுவாங்க, வெரி வெல் நோன். அவங்கக்கிட்ட நான் கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் ப்ரொஃபஸர் சி வி சந்திரசேகர், பிரகா பசில், இவங்கள்கிட்டையும் போய் அதுக்கு மேலே அவங்களும் வந்தாங்க அமெரிக்காவுக்கு. ஸோ ஜர்னி ஸ்டார்டட் அட் 3. அதுக்கப்புறம் அட் அரவுண்ட் 17 இயர்ஸ் ஓல்டு எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு கோ டு யுனைடெட் கிங்டம். லண்டனுக்கு போய் ஒரு ஷோபனா ஜெயசிங்கன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் கம்பெனிக்கு போய் கண்டெம்ப்ரரி டான்ஸ் அங்கே பண்ணேன். அங்கே கூடியே எங்களுக்கு பேலே, கண்டெம்ப்ரரி டான்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு மாஸ்டர் டிகிரி மாதிரி வாங்குறதுக்கும் அங்கே ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அங்கே போனப்போ. அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து மோபி டக்குன்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் கம்பெனி, அங்கேயும் நான் டான்ஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் நான் வந்து சித்ரலேகா போலா டான்ஸ் கம்பெனி, சம்பத், அங்கேயே சின்ன தியேட்டர் கம்பெனிஸ், பரதநாட்டியம் டான்ஸ் கம்பெனிஸ் அங்கெல்லாம் பண்ணி இது ஒரு லாங் ஜேர்னி ஆஃப் டான்ஸ் ஆயிடுது. ஸோ அங்கே நான் ஒரு பரதநாட்டியம் கிடையாது, கம்பேரிசன் பண்ணுறதுக்கு பேலே அங்கே அந்த யூனிசன், அந்த ஒரு யூனோ அவங்களோட கான்செப்ட் நாங்கள் எப்படி பரதநாட்டியத்தில் போடலாம், அதை எப்படி நாங்கள் ஒயிட் கேன்வஸாக ஈவன் ஃபார் வெஸ்டர்னர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஐ லேர்ன்ட் இட். ஸோ தட் வாஸ் லைக் ஐ ஓப்பனிங்னு சொல்லுவாங்கல்ல, அதாச்சு. அதுக்கப்புறம் நான் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அங்கே போய் இப்போது ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் ஆச்சு. அங்கே
ஏன் நாங்கள் எங்களோட இந்த டான்ஸ் அங்கேயும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அங்கே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு ப்ரோசஸ்ஸாக நானும் லேர்ன் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ லாங் ஜேர்னி ஆஃப் 3 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இங்கிலாண்டுக்கு போனேன். இங்கிலாண்டுக்கு போய் அங்கேருந்து கனடாலேயும் ஒர்க் பண்ணேன். ஸோ நிறைய டான்ஸ் கம்பெனிஸ் கூட ஒரு பழகுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினால திஸ் இஸ் அ குட் ஜேர்னின்னு தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு அதர்ஸ் டூ. நிச்சயமாக. அதாவது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தினூடாக மற்றவர்களும் இது போன்று உருவாக வேண்டும், மற்றவர்களும் உங்களைப் போல உருவாகி பல விஷயங்களை சாதிக்கணும் என்றதுக்காக ஒரு உதாரணமாகவும் நீங்க இருக்கீங்க. அதாவது 40 வருட கால பயணத்திலும் நிச்சயமாக ஒரு மைசூர் பாணியில ஆரம்பிச்சு கலாக்ஷேத்ரா பாணி வரைக்கும் நிறைய விடயங்களை சாதிக்கிறதுக்கும், அதையும் தாண்டி தான் பிறந்த இடத்துல இருந்து, அதாவது சொல்லுவாங்க கண் பார்த்ததை கை செய்யணும், உடல் அப்பா பண்றத மகளும் பண்ணணும் என்ற ஆசை இருந்திருக்கும். பல விஷயங்களை கலைத்துறையினூடாக சாதிக்கணும் என்ற ஆசை இருந்தனாலதான் இந்த 40 வருட காலம் என்பது உங்களுக்கு ஒரு நீண்ட பயணமா அமைய பெற்றிருக்கு. முதலாவது வாழ்த்துக்கள் இதுக்கு உங்களுக்கு. ஸோ த ஐடியா இஸ் என்ன பண்ணுறது, இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு எது சாதனை பண்ணலாம், எப்படி இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இம்பார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை நாட் ஜஸ்ட் அஸ் அ டான்ஸ் மீடியம், ஒரு மெசேஜ் மீடியம் மாதிரி நாங்கள் ஹவு மெனி பீப்புள் வி கேன் ரீச், அது மைண்டில் வச்சு சின்ன பசங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங், சின்னதான ஒரு மத்ஸ்யம் கூர்மம் இதாக வச்சு ஒரு ஸ்டோரி சொல்கிறது, எப்படி அவங்கள இன்ட்ரெஸ்ட் இந்த ஹஸ்தத்தில் ஆகட்டும், ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் ஆகட்டும், அவங்கள கொண்டு வந்தால் எக்ஸ்ப்ரெசிவாக அவங்க பண்ணுவாங்கன்னு ஒரு என்ன விஷன். ஸோ அதை வச்சு லாட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் நாங்கள் பண்ணுறோம். இப்போது அமெரிக்காவில் இப்போது ஸ்கூலாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், என்ன லைப்ரரியாக இருக்கலாம், அங்கே சின்ன சின்ன பசங்களை வருவாங்க ஜஸ்ட் டு நோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அன்னு. ஸோ அப்போ நாங்கள் இந்த ஸ்டோரி டெல்லிங், இந்த டான்ஸில் இருக்கிற ஹஸ்தம் ஆகட்டும், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அதை இம்பார்ட் பண்ணி ஸ்டோரி டெல்லிங், அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி பண்ணுறது, ஹவு டு யூஸ் த டிஃப்ரெண்ட் மசில்ஸ், அதெல்லாம் வச்சு வி ட்ரை டு இம்பார்ட் திஸ் பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்ம் அந்த சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன மீடியம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி ஃபார் மீ. அவங்களுக்கு எப்படி இதை இம்பார்ட் பண்ணணும், அவங்க அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போக போகிறாங்க, அதுதான் ஒரு மோட்டோவாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது கலையை வளர்க்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் தான். அதாவது தான் படிக்கணும், தான் நிறைய விடயங்களூடாக சாதிக்கணும், கலையில பல விருதுகளை பெறணும் என்று சில விஷயங்கள் தன்னிடத்தையே சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பாப்பமா இருந்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையும் இதை கடத்தணும், அடுத்த தலைமுறையும் இதனூடாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு பெரிய வேண்டுகோளா இருக்கு. அதற்காக பல்வேறுபட்ட விஷயங்களை செய்திருக்கீங்க. முக்கியமா இந்த தூரம் பயணிக்கிறதுக்கு சாதாரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், பல்வேறுபட்ட தடைகள் இருக்கலாம். நிச்சயமாக ஒரு பெண்ணாக இருக்கும்போது சமூகத்துல இந்த மாதிரி நிறைய விடயங்களை பண்றதுக்கு பல்வேறுபட்ட தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இலகுவா இருந்துச்சா, பல்வேறுபட்ட தடைகள் ஏற்பட்டுச்சா, என்ன சவால்கள் எதிர்கொண்டீங்க நீங்க? நான் அப்படி சொல்லணும்னா கிஃப்டடாக நான் பிறந்திருக்கேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ஊரில் இந்தியாவில் பெங்களூரில் நான் பிறந்தது பெங்களூரில், ஆனால் வளர்த்தது பெங்களூரில். அங்கே நான் டான்ஸ் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடச்சிச்சு. அப்போது ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் யாரோ வந்தாங்க ஸ்கவுட்ஸ் பண்ணுறதுக்கு இங்கிலாந்துலேருந்து. அப்படியே டான்ஸஸாக பிடிக்கிறதுக்கு அவங்க வந்தாங்க. அப்போது நான் பை சான்ஸ் பை மிஸ்டேக் என்னோடய கிளாஸ் நடத்திட்டு இருந்தது. அப்போ சொன்னாங்க இந்த டான்ஸர் வேணும். நான் சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருக்குது, ஆனால் வீசாலாம் கிடையாது. வித்தின் 24 hours வீசா பண்ணி இம்மீடியட் அட் 8:17 நான் ஐ டுக் த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டு கோ டு இங்கிலாந்து ஆஸ் அ டான்ஸர். அப்போது நான் என்னத்துக்கு சைன் பண்ணேன் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு டான்ஸ் பண்ணதே ராயல் ஆல்பர்ட் ஹாலில் இங்கிலாண்டில். அது எப்படின்னா அங்கே ஒன் ஓல்ட் லேடி இருந்தாங்க, யாரும் எனக்கு தெரியாது.
நெக்ஸ்ட் டே பேப்பரில் வந்தது. அவங்க எல்லாம் வந்து எல்லாம் புக்கெல்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா குயின் ஆஃப் இங்கிலாந்துன்னு சொன்னாங்க. அப்படி என்ன எனக்கு தெரியாது என்னான்னு. ஸோ எல்லாரும் சொன்னாங்க, யூ டான்ஸ் ஃபார் குவீன் ஆஃப் இங்கிலாண்டுன்னு. ஐ டோன்ட் நோ, எங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்த ஒரு டான்ஸரு. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வந்தது. நான் எதுக்கும் எஃபர்ட் போடல. அதுக்கப்புறம் மேலே 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 என்னோட எஃபர்ட்டில் அஃப்கோர்ஸ் 10 hours 15 hours நாங்கள் டான்ஸ் பண்ணணும்னா ஒன்றும் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஐ என்ஜாய்ட் இட். அதனால ஒன் ஆஃப்டர் தி அதர் எல்லாம் வந்தது நல்லதா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஃபேம் வந்தது. அஃப்கோர்ஸ் யூ மேக் மனி வித் இட் எல்லாம் ஆச்சு. ஆனால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ அது வந்து 3 அக்ஷான்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவில் பண்ணேன் இன் 2002. அப்போது என்னன்னா, இப்போ இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஒரிஜின்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களோட சில்ட்ரன் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போய் கொஞ்சம் கல்ச்சர் வந்தால் போதும், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஆனால் நான் வந்து ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஹாபி எல்லாம் வேண்டாம். பண்ணுறீங்களா, ஸ்கூலுக்கு எப்படி போய் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கணும். இல்லையானா இந்த கலை வராது. சும்மா ஹாபி மாதிரி பண்ணால் வரும் போகும். ஆனால் அப்படி எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் இவ்வளோ இயர்ஸாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வரணும்னா நீங்களும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி, அதை மனசு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணால் வரும். ஸோ அப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, அப்படியேனா டான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் யூனோ எங்களோட டைமிங்ஸுக்கு அவங்க ஸோ கிளாஸில் பண்ணப்போ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பண்ணி அந்த வீடியோ அனுப்பணும், அதை நான் அப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணேன். அப்போது என்னாச்சு, பெருசான ஸ்கூலு கொஞ்சம் கம்மி ஆகிடுது. ஏன்னா எந்த பசங்களுக்கும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் டான்ஸில் பண்ணணுன்னா கொஞ்சம் they'll take a back seat இல்லை. ஸோ I've been very strict. நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஆர்ட் காம்ப்ரமைஸ் பண்ணால் நல்லதாக வராது. ஸோ ஈவென்ச்சுவலி ஈவன் பேரண்ட்ஸுக்கு ஐயோ கல்ச்சர் வரணும் ஆனால் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அஃப்கோர்ஸ் இப்போ டான்ஸ்னா பிஃபோர் இட் வாஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட். இப்போது ஒரிஜினல் டெம்பிள் ஜுவல்லரி வேணும், அதுக்கு வந்து எல்லாம் சில்வரில் பண்ணி கோல்டில் டிப் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கும் செலவாகும். காஸ்டியூமு காஞ்சிபுரம் இப்போ 2-3,000 கிடையாது, அதுக்கும் செலவாகும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சிங் ஆஃப் திங்ஸ். அவங்க பண்ணணுன்னா அது இருக்கணும். அதுக்கு மேலே சில பசங்க வந்து அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட ஊரில் பண்ணுற மாதிரி அந்த குவாலிட்டி நாங்கள் அமெரிக்காலேயும் பண்ணணும். இல்லையானா அந்த காம்ப்ரமைஸ் குவாலிட்டி பண்ணப்போ அதுக்கு ஒரு இது இருக்கும்ல, ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அது போயிடும். அது வேண்டாம். அது இப்படி அங்கே அந்த எங்களோட பசங்க நான் இங்கே கொண்டு வந்தாலும் இவங்கெல்லாம் அமெரிக்காவில் பிறந்தவங்களா அப்படின்னு கேட்கணும். அது என்னோட மனசில் இருக்குது. ஏன்னா அந்த கமிட்மெண்ட், அதுக்கு அதிகமான கமிட்மெண்ட் அந்த பசங்களுக்கு இருக்குது. அதாவது அதுக்கு சமனாக இருக்கணும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ஆனால் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாதே நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கிடைக்கும், நாங்கள் புஷ் பண்ணால் அது வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நாங்கள் அங்கே வைக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்தப்போ அந்த ஸ்டாண்டர்ட் அங்கேயே இருக்கணும். இங்கேருந்து ஒரு டீச்சர் வந்தால் ஒரு என்ன ஹாப்பினஸில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது என்னோட மண்டல இருக்குது. ஸோ அதனால அந்த காம்ப்ரமைஸ் பண்ணாதே நான் போயின்னு இருக்கேன். அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் டைம் கமிட்மெண்ட், ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எல்லாம் அவங்களுக்கு அதுக்கு ஒரு லவ் வரணும். எங்களோட சப்ஜெக்ட் இது, எங்களோட கிருஷ்ணா இருக்கலாம், ராமா இருக்கலாம், சிவா இருக்கலாம், அவங்களோட பற்றி நாங்கள் ஸ்டோரி பண்ணிட்டுருக்கோம். அவங்க அதை புரிஞ்சுக்கணும், அதை அவங்கள எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இட்ஸ் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் ஆல் என்ன சொல்லுவாங்க, சேலஞ்சாக பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ ஹவ் நாட் ஃபெயில்ட். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் myself. நிச்சயமாக சவால்கள் என்பது அதிகமாக ஏற்படக்கூடியதான். நிச்சயமாக அந்த கலை மீது கொண்ட ஆர்வம், அந்த அன்பு இருந்தால் மட்டும் போதும். அதை வளர்க்கணும்,
அதை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது முக்கியமாக மாணவர்களிடத்திலையும் வந்து அந்த அடுத்த தலைமுறைக்கும் இதை கடத்தணும் என்ற அக்கறை இருக்கிறனால தான் வந்து நீங்க இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியா நிறைய விஷயங்களை பண்ணிருக்க கூடியது அளவுக்கு இருந்திருக்கு. அதே போல உங்களுக்கு யார் இந்த அளவு தூரம் பயணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா? இந்த அளவு ஜேர்னின்றது வந்து ஒரு சாதாரண ஜேர்னி கிடையாது. அதுவும் ஒரு மாணவர்களை வழிநடத்தணும்னு சொன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அது போல இந்த அளவு தூரம் உங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி, உங்களோட பரத துறையிலையும் சரி, உங்க அகாடமிக் வைஸையும் சரி, இப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததெல்லாம் யாருன்னு சொல்லுவீங்க? ஸோ என்னோட அப்பா சொல்லி கொடுத்தார் ஒரு வார்த்தையும் எனக்கு மண்டையில் இருக்குது. எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும், எது சொல்லி கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக சொல்லி கொடுக்கணும். அது எது சொல்லி கொடுத்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் பர்ஃபெக்டாக வாபஸ் திரும்பி அதை ஸ்டேஜ் மேலே கொண்டு வரணும். ஸோ அப்பா சொன்ன ஒரு வார்த்தையும் அப்படியே ஒரு எச்சாயி நான் அப்படி அதை இம்பார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு மேலே என்னோட குரு ஸ்ரீதரா இருக்கலாம், அனுராதா ஸ்ரீதரா இருக்கலாம், அந்த ப்ரொஃபஸர் சிவி சந்திரசேகர், அதுக்கு மேலே நான் சொல்லி கொடுக்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்டையும் அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கும் இருக்குது. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ, அது நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணால் அது நல்லா இருக்காது, அவங்கள இப்படி பண்ணிட்டு இருந்தால் எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணணும். ஸோ த்ரூ நானும் அதிகமாக நான் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டீச்சிங் இஸ் லேர்னிங். ஸோ அது ஒரு மீடியம் நான் ஓப்பனாக வச்சு அவங்க வந்து இல்லை இது சரியில்லை, இது எனக்கு பத்தாதுன்னா நான் உட்காந்து கேட்குறேன், ஏன் பத்தாது, ஏன் பண்ண முடியாது, கமான் லெட்ஸ் கிவ் இட் எ ட்ரை. ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போத் சைட்ஸ் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நான் அதை எப்படி நேவிகேட் பண்ணி அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம், அதெல்லாம் மண்டல வச்சு இட் இஸ் பீன் ஐ தேங்க் ஆல் மை குருஸ். அவங்கள இல்லாத நான் எஸ்பெஷலி மை ஃபாதர் சிவராவ் ஹூ இஸ் டன் ஸோ மச் செல்ஃப்லெஸ்லி. அதனால நானும் அந்த மாதிரியே பண்ணணும். இப்போ ப்ரொஃபஸர் சிவி சந்திரசேகர் இன்னி வரைக்கும் வந்திருந்தாங்க. அவங்க 2 years ago he passed away. ஒன்று வாட்டி என்ன பைசா வந்துட்டுருக்கு எனக்குன்னு கேட்கல, இன்னி வரைக்கும் கேட்கல அவங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர். ஸோ சேம் ப்ரொசீஜர் நானும் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். என்ன வாட் இஸ் த ரிட்டர்ன் வந்து இந்த பசங்க வந்து அந்த டான்ஸ் ஃபார்மாக லேர்ன் பண்ணி அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களோட ஒரு ஸ்கூல் பண்ணி இன்னொரு 100,000 பீப்புளுக்கு சொல்லி கொடுத்தா நத்திங் லைக் இட். தட்ஸ் த சேலஞ்ச். ஸோ that has been the journey. It's an ongoing journey. எனக்கு தெரியும் இப்போ 2 years 1 yearக்கெல்லாம் இதெல்லாம் ஃபினிஷ் போகாத வேலை. ஆனாலும் it has been a sweet journey. I don't complain. It's been lovely. நிச்சயமாக அந்த கலையில் ஆர்வம்னாலையும் தாண்டி அந்த கலையில சார்ந்த விஷயங்களையும் தாண்டி அந்த வளர்க்கணும், அந்த மாணவர்கள் மூலமா சில விஷயங்களை உருவாக்கணும், அவங்கள வந்து நாளைக்கு உங்களுடைய பேரனூடாக பல விஷயங்களும் செய்யணுன்றதுக்காக நீங்க உருவாக்குன ஒரு அகாடமி தான் 3 அக்ஷயா அகாடமி. ஸோ 3 அக்ஷயா அகாடமி வந்து உங்களுக்கு போல நிறைய மாணவர்கள் உருவாக்கணும், அவங்களும் நிறைய ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, கலை சார்ந்த நிறைய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல இந்த 3 அக்ஷயா அகாடமியோட வரலாறு எப்போ ஆரம்பிச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதுல? 3 அக்ஷயா வந்து நான் 2002ல் அமெரிக்காவுக்கு போனேன். அங்கே ஒரு லைப்ரரியில் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடத்திட்டு இருந்தது. அப்போ நான் பார்த்தேன், டெப்த் கிடையாதே இதில், ஒரு சத்துவம் கிடையாதே, இவங்க சொல்லிட்டு இருக்காங்கோ அந்த பசங்களில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கோ, ஆனால் யாரும் புரிஞ்சிக்கிட்டு யாரும் பண்ணலையே அன்னு அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நினச்சேன், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் பேக் டு இங்கிலாந்து, அப்போது இங்கிலாந்துலேருந்து விசிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நினச்சேன், இல்லை இங்கே ஒரு ஸ்கூல் பண்ணால் மட்டும் கொஞ்சம் காங்க்ரீட்டாக ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்கூல் ஆக போகிறதுங்க. அங்கே கற்றுக்கிறதுக்கு லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனால் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு டெப்த் கிடையாது, அந்த மாதிரி தோணுது. அப்போது நான் சொன்னேன், ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி எங்களோட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாம் யார் இதை லேர்ன் பண்ணணும்னு இது ஜாய் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன தோணுது, ஓகே இது வந்து இந்தியன்ஸுக்கு மட்டும் இல்லையான ஸ்ரீலங்கன்ஸுக்கு மட்டும், பீப்புள் ஃப்ரம் இந்தியன் ஆரிஜின் அவங்களுக்கு தெரியும்.
அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிற லோக்கல் லைப்ரரிஸு, அங்கே இருக்கிற லோக்கல் மியூசியம்ஸு, அங்கே போய் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். திவாலி இருக்கலாம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இருக்கலாம், ஹோலி இருக்கலாம். அங்கே போய் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நான் க்ரியேட் பண்ணேன். இப்போவும் ஆச்சு, இப்போது ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆச்சு. பண்ணிட்டு இருக்கோம், ஹோலி பண்ணிட்டு இருக்கோம், திவாலி பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே பண்ணப்போ அங்கே லோக்கல் எங்களோட ஃபுட் நாங்கள் சர்வ் பண்ணுறோம், எங்களோட ஒரு கல்ச்சர் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அந்த அளவத்தில் நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸும் பண்ணுறோம், மியூசிக் ப்ரோக்ராம்ஸும் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் த்ரியாக்ஷா நான் க்யூரேட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ 9 இயர்ஸ்லேருந்து. ஸோ ஐடியா இஸ் டு மேக் எவ்ரி சிங்கிள் ஒயிட் பர்சன் நோ எங்களோட கல்ச்சர் என்ன, எங்களோட காட்ஸ் யார், எங்களோட ஏன் நாங்கள் பிந்தி போடுறோம், ஏன் எங்களோட காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் எங்களோட மசாலாஸ் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படி பண்ணப்போ நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, 1% போனோம் இந்தியன் போயிட்டுருக்காங்கோ. அப்படி அட்லீஸ்ட் சொன்னால் அட்லீஸ்ட் ஒன் திங் அபவுட் அவர் கல்ச்சர் வி ஸ்ப்ரெட். அந்த மாதிரி ஒரு மண்டலை வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஜஸ்ட் எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு இந்த மியூசியம் இருக்கட்டும், இந்த லைப்ரரிஸ் இருக்கட்டும், இந்த லோக்கல் கேதரிங்ஸ் இருக்கும், அங்கே ஃபேர் இருக்கலாம், அவுட்டோர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கலாம், நாங்கள் போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, எங்களோட 4th of July எங்களோட அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்லேயும் நாங்கள் போய் நாங்கள் ஒரு ஸ்டேஷன் போட்டு எங்களோட ஒரு வேன் போட்டு நாங்கள் போகிறோம் ஃபார் அ வாக். ஒன்றும் இல்லை, வி ஆர் ஹையஸ்ட் பெய்ட் டேக்ஸ் பேயர்ஸ் இன் அமெரிக்கா, பட் நோபடி நோஸ் வாட் இண்டியன் கல்ச்சர் இஸ். அதான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது பண்ணணும்னு சொல்லி எல்லா சின்ன சின்ன பசங்களும் கூடி நாங்கள்லாம் போகிறோம். எங்களோட பரதநாட்டியம் அங்கே பண்ணுறோம், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவங்க பார்க்கணும். ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அங்கே இருக்கிற. அதுதான் என்னுடைய அடுத்த கேள்வியாகவும் இருக்குது. அதாவது பரதக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது, பரதக்கலை தமிழர்களை பறைசாற்றக்கூடிய ஒரு கலை. பரதக்கலைனா அது எம்பெருமா நடராஜர் தான் பரதக்கலைன்னு சொல்லலாம். அதாவது இந்த பரதக்கலை பேர் போன இடம் அப்படின்னு சொன்னா இந்தியா, இலங்கையிலும் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில் 7 மாநிலங்களுக்கு ஏற்றா போல நடனங்கள், குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலுமே கூட இந்த வெளிநாட்டவர்களும் நாடு கடந்து சில விஷயங்கள் போகும் பொழுது அங்கேயும் வரவேற்பு எப்படி காணப்படுது? அங்களும் வாராங்களா, அவங்களும் கற்றுக்கொள்றாங்களா, நிறைய விஷயங்கள் சாதிக்கிறாங்களா இது மூலமா? கரெக்ட். நான் என்ன பண்ணேன்னா, அது ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 4 யூனிவர்சிட்டிக்கு போய் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இப்போது அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னா டிஃப்ரெண்ட் மசில்ஸ் இருக்குது, அதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஒரு சப்ஜெக்டாக பண்ணலாம் காலேஜில். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கலாம், மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஏஷியன் டயஸ்போரான்னு சொல்லிட்டு, டெம்பிள் எங்கன்னா எங்கெங்கே டெம்பிள் இருக்குது, என்ன காட்ஸ் இருப்பாங்க, அதுக்கு மேலே கல்ச்சரு, அதுக்கு மேலே எங்களோட டிஃப்ரெண்ட் ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம், அதை பற்றி எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஸ்மாலாக ஒரு டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் இன் இண்டியா. அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஸிங் கல்ச்சர்ஸ் விச் இஸ் டான்ஸ் இருக்கலாம், ஃபோக் டான்ஸ் இருக்கலாம், கிளாசிக்கல் இருக்கலாம். அதுக்கு மேலே பரதநாட்டியம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட். அது 6 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. 6 பாயிண்ட் ப்ரோக்ராம்னா அவங்க ரிட்டனும் பண்ணணும், டான்ஸும் பண்ணணும், 100 மார்க்ஸ்க்கு. அதை பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு மெயின் பென்சில்வேனியாவோட ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே நான் தியேட்டர் ப்ரோக்ராமில் நான் ஒரு பரதநாட்டியம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரெக்ஸில் யூனிவர்சிட்டியில் போய் எவ்ரி இயர் நான் கெஸ்ட் டீச்சராக வாட் இஸ் பரதநாட்டியம், அந்த ஹஸ்தாஜி என்ன, இந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன, அதெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்ரி இயர் ஐ கோ டீச். அதுக்கப்புறம் டெம்பிள் யூனிவர்சிட்டி அண்ட் பிரென்மாரில் ஏஷியன் டயஸ்போரான்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், 6 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ அங்கே லோக்கல்
அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க யூஸ்வலி 100 எனிவேர் ஃப்ரம் 100 to 120. அவங்க இதை ஒரு 6 பாயிண்ட் ப்ரோக்ராம் பண்ணி இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆர்வமா வாராங்களா? அதை நான் படிக்கணும், இதை நிறைய விஷயங்கள் இது மூலமா சாதிக்கணும்னு ஆசையோட வாராங்களா? அப்சல்யூட்லி. ஏன்னா எங்களோட காஸ்டியூம் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும். இதை நான் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஹஸ்தாஸ் எல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கலாம், அது பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கு மேலே எங்களோட மியூசிக் ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதை கேட்டோடனே இந்த ஐ வாண்ட் டு டான்ஸ் ஃபார் திஸ் அப்படி வருவாங்க. ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது எங்களோட ஆர்ட்டில். அதை வச்சுட்டு நாங்கள் எப்படி கேஷ் பண்ணலாம், அதை நான் என்ன பண்ணுறேன், சின்னதான வீடியோ பண்ணி நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு வீடியோ மாதிரி அவங்களுக்கு போகும் பிஃபோர் பிக்கிங் அப் த சப்ஜெக்ட். அதை பார்த்து வருவாங்க. ஸோ வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லதாக டான்ஸ் பண்ணுவாங்க. அதில் காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னு நான் சொன்னேன். சேம் ரூல் அவங்களுக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும். நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நாங்கள் ரெகுலர் டான்ஸ் கிளாஸில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோமோ சேம் அவங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன். ஸோ ஐடியா இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி. கட்டாயமா. அதாவது ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய உடை இருக்கு. முக்கியமா பரத கலை பார்க்கும் பொழுது நீங்க சொன்னது போல அந்த சலங்கையின் ஒளி, அந்த பாட்டின் சத்தம், அந்த கர்நாடக இசைன்னு சொல்லுவாங்க, அந்த கர்நாடக இசையின் தாளங்களோடு அந்த வஸ்திரம் என்பது எல்லாத்தையும் கவர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த ஆடைக்கு இருக்குது. அது போன்று சில விஷயங்கள் தான் இவங்களையும் இந்த விஷயத்துக்குள்ள எடுக்கணும். அதையும் தாண்டி அந்த சிவபெருமானுடைய சக்தி, அவருடைய கலை இன்னும் உலகமெங்கும் பரவணும், இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும், இந்த கலையினூடாக அவங்களும் வளரணும் என்றது அந்த ஆர்வம் வர்றதுக்கான காரணம் இது போன்ற கலாச்சார உடைகளா இருக்கலாம், அவங்க உடுத்தக்கூடிய ஆபரணங்களா இருக்கலாம், அது முக்கியமாக அந்த சலங்கையின் சத்தம், இது போன்ற விஷயங்களை தான் அவங்கள உருவாக்கி எடுக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா? அதை அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இதாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நீங்க சொல்லியிருந்தீங்க, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு கேட்கும் பொழுது. அதாவது தமிழருடைய பறைசாற்றக்கூடிய இந்த பரதக்கலை அங்கேயும் இது போன்ற விஷயங்களை ஈடுபாடு காட்டி அந்த ஆசையினூடாக வாராங்க, வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இருந்தாலுமே கூட இந்த நீங்க வருடத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த காணிகை என்ற கூடிய ஒரு விஷயம், இந்த காணிகை என்று செய்யக்கூடிய விஷயம் வருடத்துக்கு ஒரு முறை நீங்க செய்துட்டு வாரீங்க. இதை எதை நோக்காக கொண்டு செய்துட்டு வாரீங்க? இந்த வருடமும் செய்திருந்தீங்க இல்லையா? அதையும் பற்றி சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க. ஸோ என்னாச்சுன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நாங்கள் சின்ன சின்ன ஸ்கூலில் பண்ணலாம், இந்த டெம்பிளில் பண்ணலாம், இந்த சின்னதான கேதரிங்கில் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு புஷ் இருக்கணும். இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புஷ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், பெருசான வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஹால் இஸ் கார்னிகி ஹால். அங்கே பண்ணால் அங்கே பிர்ஜு மகாராஜி, ஜாக்கிர் ஹுசைன் அந்த மாதிரி பெருசான ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாலில் இந்த பசங்களுக்கு பண்ணணுன்னா அதுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் லெவல்லே வேறு. அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா இந்த பசங்க இன்னொரு லெவலுக்கு இந்த டான்ஸ் கொண்டு போகிறாங்க. அது ஒரு ஹோப்பில் இந்த ஆல் இண்டியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு 3 அக்ஷாலேருந்து நான் க்யூரேட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி வந்தேன். இது இந்த ஹால் க்ளோசர் டு 3000 பீப்புள் அங்கே உட்காந்து பார்க்கலாம். இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அங்கே வேறு பர்க்ஸு உண்டு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஹாலில் அவங்க இன்வைட் வச்சு அவங்க அங்கே டான்ஸ் பண்ணால் ஸ்காலர்ஷிப் காலேஜ் போகிறதுக்கு, அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த பூஸ்ட் இருக்கும்ல, நான் டான்ஸ் இன்னும் சீரியஸாக பண்ணணும், அதுக்கு மேலே இதெல்லாம் விட்டுட்டு அங்கே கிடைக்கிற ஒரு ஆனர் இருக்குல்ல, அதே வேறு மாதிரி. ஸோ அதெல்லாம் நான் நினச்சேன், இந்த மாதிரி நான் ஃபெஸ்டிவல் பண்ணால் கமிட்மெண்ட் பை 300 to 400 எல்லாம் ஓவர் 300 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே டான்ஸ் பண்ண முடியும். இது ஒரு 50 ஸ்டேட்ஸில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவங்கள குவாலிட்டி பார்த்து நாங்கள் இன்விடேஷன் அனுப்புகிறோம். அவங்களுக்கு அது ஓகேன்னா எல்லாம் இது ஒடிசி இருக்கலாம், கூச்சிப்புடி இருக்கலாம், பரதநாட்டியம் இருக்கலாம், இது மணிப்புரி இருக்கலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஒன்லி கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் ஃபார்ம்ஸ், சினிமா டான்ஸ் கிடையாது.
ஏன்னா அவங்களுக்கே வேறு ஆடியன்ஸ் இருக்காங்க. இது வந்து ஐடியா வந்து ஸ்தலியா எங்களோட ஆடியன்ஸு யார் பரதக்கலை ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்களோ அவங்க விட்டு அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களோட கலை எங்களோட கல்ச்சர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால ஓவர் 300 to 400 டான்சஸ் வருவாங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து. அவங்க வந்து ஐடியா இஸ் அவங்களோட ஜாய் வந்து அவங்க அங்கே ஷேர் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 மினிட் 12 மினிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது அவங்க சின்ன இந்த வாட்டி அர்த் அன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தாங்க. டீச்சர் ஃப்ரம் அட்லாண்டா. அவங்க வந்து ஸ்ரீலங்கன், born in Sri Lanka, brought up in England. அப்படி சுபத்ரான்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ ஆல்சோ brought this 40 ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க about மதர் எர்த். இப்போது என்ன பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் அவ்வளோ பொல்யூஷன் பண்ணிட்டுருக்கோம், அதை சரி பண்ணால் அந்த சின்ன சின்ன விஷயம் ஆயிருக்கலாம், ஆனால் மெசேஜ் மாதிரி நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டுருக்கோம் ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நாங்கள், அதுவும் ஒரு சப்ஜெக்டாக வச்சு சேலஞ்சை நான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஐடியா வந்து எவ்வளோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஆர்டிஸ்ட் நாங்கள் அங்கேயே ப்ரூ பண்ணலாம், அங்கேயே க்ரோ பண்ணலாம் அமெரிக்காவில். ஸோ அப்போது இந்தியாவிலேருந்து வரணும், ஸ்ரீலங்காலேருந்து வரணும்னு கிடையாது, அங்கேயே இருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஸோ அதை அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது அப்படியே பாஸ் ஆகணும். அப்படி பண்ணால் இந்த ஆர்ட்டு கல்மினேட் ஆகாது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ஒரு இன்டென்ஷன் வச்சு இந்த ஃபெஸ்டிவல் பண்ணிட்டுருக்கோம். 3 hours long ஃபெஸ்டிவலு. நாட் ஜஸ்ட் ஃப்ரம் அமெரிக்கா. People have come from Dubai, people have come from India, people have come from Sri Lanka to perform in this. So hoping that it will go for many more years. So the others can really make the most. ஒரு கலை சார்ந்த விஷயம், கலை மீது கொண்ட அன்பு காரணமாக வந்து கலையை வளர்க்கணும், இன்னும் பல விஷயங்கள் சாதிக்கணும் என்றதுதான் உங்களோட குறிக்கோளா இருக்கு. அதையும் தாண்டி மக்களிடையே கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டுக்கு மேடை ஏறும் போது அந்த கைத்தட்டு என்பது முக்கியம். அதையும் தாண்டி அந்த கடவுளுக்கான சமர்ப்பணம், அதுதான் வந்து ஒவ்வொரு பரத வித்வான்களுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய சொத்தா நான் பார்க்கக்கூடியதா இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு கிடைச்ச விருதுகள் எதுவும் இருக்கா? முக்கியமாக கிடைக்கக்கூடிய விருதுகள் எதுவும்? எங்களோட ஊரில் எஸ்பெஷலி அமெரிக்காவில் விருது அண்ணா நாங்கள் வந்து ஸ்டேட்டாக இருக்கலாம், ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், நாங்கள் வந்து வேறு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கிராண்ட் எல்லாம் எழுக்கிறோம். அதில் 3 நான் வந்து அதிகமாக சப்போர்ட் வாங்கியிருக்கோம். வந்து NEA இருக்கலாம், PCA இருக்கலாம். இதெல்லாம் வந்து நேம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷன். PCA ஃபிலடெல்ஃபியா ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஃபிலடெல்ஃபியா கவுன்சில் ஆன் த ஆர்ட், பென்சில்வேனியா கவுன்சில் ஆன் த ஆர்ட், அதுக்கப்புறம் வி ஹாவ் சின்னதான ஃபவுண்டேஷன், ராபர்ட் நீரோ ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு, நைட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு எல்லாம் வந்து ஸ்டேட் இருக்கலாம், இது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கலாம். ஸோ சப்போர்ட் வந்து எனிவே ஃப்ரம் $2,000 கோயிங் அப் டு $100,000 இருக்கலாம். எல்லாம் யார் ஆர்ட் மேலே வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அவார்டு கிடைக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு பாஸ்ட் 14 years சப்போர்ட் வந்துட்டுருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. இதுக்கு மேலே எனக்கு மாஸ்டர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த இது வேறு வந்திருக்கு, நான் அவார்டு வேறு வந்திருக்கு. ஸோ ஃபெலோஷிப்ஸ், அதிகமான ஃபெலோஷிப், மாஸ்டர் ஆர்டிஸ்ட் ஃபெலோஷிப். அதுக்கு மேலே எங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, சிட்டியில் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் சொல்லி ஃபெலோஷிப். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 14 yearsலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஊரில் கிடைச்ச மாதிரி பத்மபூஷன், பரத்ஸ்ரீ, பரத கலாமணி அந்த மாதிரி கிடையாது. ஸோ சப்போர்ட் வந்து ஃபைனான்ஷியலி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே சப்போர்ட் இன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே ஒயிட் ஹவுஸ் முன்னாடி போய் டான்ஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து பிகாஸ் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம்ல, அவங்களுக்கு தெரிஞ்சு அதை பண்ண ஒரு விஷயம்.
ஸோ அந்த மாதிரி பெருசான பொலிட்டிஷியன்ஸுக்கு டான்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டுன்னு சொல்லி எங்களுக்கு இது என்ன பெருசான ஆர்கனைசேஷன் இது இப்போ பெருசான ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணால் ஓப்பனிங் அந்த மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ தோஸ் ஆர் அவர் அவார்ட்ஸ். நிச்சயமாக அதுதான் வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுகள்னு சொல்லலாம். அதாவது வந்து முதலாவது விருதுகள் அந்த கைத்தட்டல்கள் தான், ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்க பிறகு அந்த கைத்தட்டல். அதையும் தான் நீங்க சொன்னது போல இந்த வரவேற்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மேடை ஏறணும், ஒரு மேடை இருக்க வேண்டும், அந்த ஒரு வரவேற்பு, அந்த ஒரு ஆசை இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த கலை தூரத்துல தொடர்ந்தும் பயணிக்கலாம், இன்னும் பல விஷயங்களை சாதிக்கலாம். முக்கியமாக உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, 40 வருட காலம் ஒரு சாதாரண காலமே கிடையாது. இந்த அளவு தூரம் பயணிப்பதற்கும் அந்த ஒரு சக்தி வேண்டும் இல்லையா? அதையும் தாண்டி உங்க பர்சனல் லைஃபையும் இந்த பரதத்துறைக்கான லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நீங்க? ஐ ஆல்வேஸ் விஷ் ஒரு 24 ஹவர்ஸ் பதிலாக ஒரு 40 ஹவர்ஸ் இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்ரிடே. ஏன்னா எங்களோட பர்சனல் லைஃபுக்கு அட்லீஸ்ட் 10 ஹவர்ஸ் வேணும் பர் டே. ஆனால் இந்த டான்ஸுக்கு அந்த நாட் ஜஸ்ட் சொல்லி கொடுக்கறது கிடையாது, ஜஸ்ட் காலேஜில் போய் சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்கூலில் போய் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் வேணும். இதுக்கு மேலே நான் டான்ஸ் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து நாங்கள் வேறு ஸ்தலத்தில் போய் நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம். அதுக்கு கொரியோகிராஃபியாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் எங்கே எப்படி லைட்டிங் பண்ணணும், எப்படி நாங்கள் அந்த ஹேஸ் மிஷின் போடணும், எங்கே அந்த இது என்ன ஃப்ளிக்கர் வரணும், அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இதுக்கு மேலே கொலாபரேஷன் ஒர்க் பண்ணுறோம். ஆஃப்ரிக்கன் டான்ஸஸாக இருக்கலாம், ஆனால் டான்ஸஸ் ஃப்ரம் இந்தியா, people from doing Kathakali to Yakshagana நாங்கள் கொலாபரேஷன் பண்ணுறோம். இதை விட்டுட்டு அங்கே லோக்கல் இட் கேன் பி ஜாஸ் டான்சர்ஸ், இட் கேன் பி ஃப்ளமிங்கோ டான்சர்ஸ், அவங்களோட மியூசிக்கு எங்களோட மியூசிக்கு எப்படி மர்ஜ் பண்ணி அதை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இப்படியெல்லாம் எவ்ரி டே நடந்துட்டுருக்கோம். ஸோ இட் இஸ் ஹார்ட். ஏன்னா அதுவும் க்ளீனாக இருக்கணும், நாங்கள் பண்ணுற வேலை வீட்லேயும் க்ளீனாக இருக்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங். ஸோ எவ்ரி டே த நைட் கோஸ் ஆன் டில் 1-2 in the morning. ஏன்னா பிகாஸ் எவ்ரி திங் யூ வாண்ட் பர்ஃபெக்ட் இல்லை. ஸோ அஸ் யூ செட் இட்ஸ் அ சேலஞ்ச், பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். ஸோ பண்ணிருக்கோம். விஷ் வி ஹேட் 40 hours a day instead of 24 hours. அப்போ ஐ could have done a little bit better. நிச்சயமாக சாதிப்பதற்கு வயது இல்லை, அதே போல எந்த விடயத்தையும் செய்வதற்கு தடைகளும் இல்லை. தடையெல்லாம் வந்து ஒரு சாமானியமான ஒரு விடயமா ஏற்றுக்கொண்டு நாங்கள் எந்த விடயத்தையும் செய்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரி கலைக்கான அர்ப்பணிப்பும் தாண்டி எந்த துறை சார்ந்த விஷயங்களை பயணிக்கிறதா இருந்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு செய்ய முடியல அப்படின்னு நாங்கள் ஒரு கணம் சிந்திக்காம எங்களுடைய வேலையில அந்த பர்ஃபெக்ட் இருக்கணும், அதை சரியான முறையில் செய்து முடிக்கணும் என்ற நம்பிக்கையும் அந்த உத்வேகமும் முயற்சியும் இருந்தாலே போதும். நிச்சயமா அதுக்கு வயது தடையில அந்த சக்தி இருந்தால் மட்டுமே போதும், சாதிச்சுட்டே போகலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து விஜயராவோன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அமெரிக்காவில், இங்கிலாந்தில் வந்து நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சாதாரணமாக வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்கணும், சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த பணம் என்றது வந்து மணின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலா வந்து விழுது இல்லையா? அது போல சில மாணவர்கள் கஷ்டத்துல இருப்பாங்க, சில விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு பண வசதி இருக்காது. இது போல இருக்கிற மாணவர்களுக்கும் வந்து நீங்க ஃப்ரீ எஜுகேஷன் வந்து இந்த பரதம், மியூசிக் இது போன்ற விஷயங்களை செய்றீங்க. அதை பற்றி சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்றீங்களா? ஸோ என்ன ஆறுதுன்னா, இப்போ எங்களோட ஸ்கூல் வந்து அமெரிக்காவில் மோஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஃப்ரீ ஸ்கூல்ஸ். அங்கே வந்து இப்போ பசங்கள்கிட்ட அவங்க பைசா வாங்க மாட்டாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் டில் 12th grade இருக்கும். அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இது இருக்கலாம், என்ன ஃபுட் இருக்கலாம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கலாம், அதெல்லாம் கூடயே ஃப்ரீயாக வரும் மோஸ்ட் ஸ்கூல்ஸில். அந்த ஒரு இதில் ஆர்ட் அதுவும் கூட ஃப்ரீயாக யார் யார் பண்ணுறீங்க அது ஒரு டெண்டர் மாதிரி போடுறாங்க. ஸோ அப்போ நாங்கள் எல்லாம் வி வாண்ட் டு டூன்னு சொல்கிறோம். அப்போது ஐடியா என்னன்னா, எங்களோட பசங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பசங்களுக்கும் இந்த ஒரு ஆர்ட் ஒன்றும் இல்லை, ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எங்களோட ஹஸ்தா எல்லாம் வச்சு அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் எக்ஸ்ப்ரெஷன். ஏன்னா அங்கே இருக்கிற பசங்களை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேக்.
ஸோ இந்த மாதிரி ஒரு மீடியமில் அவங்களுக்கு கொஞ்சம் டியூன் பண்ணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லுவேன், நான் பண்ணுவேன்னு அவங்க பண்ணுவாங்க. நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அதெல்லாம் ஆகும்னு நினச்சிட்டு நான் ஒரு ஆல்மோஸ்ட் 9 ஸ்கூல்ஸில் போய் நான் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவேன். அந்த ஒர்க் ஷாப்ஸ் 1 day இருக்கலாம், 1 week இருக்கலாம். சம் ஸ்கூல்ஸ் ஆஸ்க் மீ ஃபார் ஆல்மோஸ்ட் 3 weeks. அங்கே வந்து போய் 1 hour அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ஸ்டோரியை நாங்கள் ஜஸ்ட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு வித்தவுட் எனி சவுண்ட் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அதே ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரியும் பண்ணியிருக்கோம் அதிகமான ஸ்கூலில். சில ஸ்கூலு நீங்கள் டோன்ட் பிரிங் இண்டியன் கான்செப்ட்ஸ் ஆர் ஸ்டோரி வேண்டாம், நாங்கள் சயின்ஸ் பண்ணலாம். இட் கேன் பி கார்பன், இட் கேன் பி ஈவன் ஜோமெட்ரி, அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா சப்ஜெக்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு, அது விஷுவலி எப்படி பண்ண முடியும். ஸோ அதை வச்சுட்டு கார்பன் இருக்கலாம், இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இன் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இன் சயின்ஸ். அதாவது எல்லா விஷயத்துலயும் கலைன்றது ஒளிந்து இருக்கணும். அதுதான். ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் ஸ்கூலில் பண்ணுறோம். இதை விட்டு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து எல்லார்கிட்டேயும் பைசா கிடையாது. மியூசிக் கிளாஸ் போகிறதுக்கு, டென்னிஸ் போகிறதுக்கு எல்லாம் அவங்க வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்னு போடுவாங்க. அதில் நாங்கள் போய் 1 hour அந்த பசங்களுக்கு கூட நாங்கள் வேலை பண்ணுறோம். ஏன்னா அவங்க வேலையில் விட்டுட்டா எதான வேறு பேட் ஹேபிட்ஸில் போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மன்னூவர் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போடுவாங்க. போட்டப்போ நாங்கள் வந்து அந்த டான்ஸு, அந்த எக்ஸ்ப்ரெசிவ் எலிமெண்ட்ஸு அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தா அதை ரெகுலர் எவ்ரிடே லைஃப்பில் அதை அவங்க இம்பார்ட் பண்ணால் தில் பி மோர் எக்ஸ்ப்ரெசிவ், மோர் அவுட்வர்ட். அதை ஒரு இன்டென்ஷனில் வச்சு ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் அதுவும் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் போய் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்லேயும் வேலை பண்ணுறோம். அங்கேயும் இந்த வயசானவங்க எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி அவங்கள வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மெடிக்கல், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே எங்கே போகிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. ஸோ அதனால தான் அந்த ரிட்டையர்மெண்ட் ஹோமில் வி பெர்ஃபார்ம் ஃபார் தம். ஸோ டின்னர் ஆனதுக்கு இருக்கலாம், அதுக்கப்புறம் பிஃபோர் லஞ்சும் இருக்கலாம். அவங்களுக்கு கூட போய் நாங்கள் ஒர்க் ஷாப் பண்ணுறோம். ஸோ தே கேன் எக்ஸ்ப்ரெஸ், they can understand what we are doing. ஸோ அதுவும் ரிட்டையர்மெண்ட் ஹோமில் பண்ணுறோம். இதை விட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த சம்மர் டைமில் வி கோ டு இந்த ஈராக், அதுக்கப்புறம் உஸ்பெகிஸ்தான், அங்கே இருந்தெல்லாம் there are students, young students who come as asylum இங்கே அமெரிக்காவில். ஸோ I go and teach them our culture. ஏன்னா அவங்களுக்கு they're lost, either the parents are dead in their country because of the war or they are no more. அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இருக்குது, அங்கே போய் நாங்கள் we dance for them like a piece of entertainment. They might not understand what we're doing. When we do, they'll all clap. அதுக்கப்புறம் எங்களோட ரிதம் 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அதை நாங்கள் உட்காந்து ஒரு ரேப் மியூசிக் மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு திரும்பி சொல்லி கொடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரியெல்லாம் பண்ணால் இட் இஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தெம். அதுவும் பண்ணுறோம். அதை விட்டு we also go to as far as homeless shelters. அங்கேயும் போய் நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம், just for them to understand that there's somebody with them who wants to give them entertainment. So we want to give as much back to the community. இந்த பசங்க யார் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் இட் இஸ் கிவிங் பேக் டு த கம்யூனிட்டின்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் மட்டும் அதை பண்ணால் போதும், ஏன்னா அதை ஷேர் பண்ணப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் இதில் எவ்வளோ ஜாய் இருக்கும்னு. ஸோ கம் லெட்ஸ் கோ லைக் அ டீம்னு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் ஆல்மோஸ்ட் 18 years. ஸோ ஃபண்ட் ரேசர் இருக்கலாம்,
ஷெல்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இருக்கலாம், கோயிங் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் வி ஆல்சோ டூ ஷோஸ் இன் பப்ளிக் கேதரிங். அதெல்லாம் வந்து ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். ஸோ அது வந்து பார்க்கில் இருக்கலாம், அது வந்து எங்களோட சிட்டி ஹாலுக்கு முன்னாடி இருக்கலாம். இட்ஸ் ஆல் என்டர்டெயின்மெண்ட் டியூரிங் சம்மர் அவுட்டோர்ஸ். அதுவும் நாங்கள் அதிகமாக பண்ணுறோம். இதை விட்டுட்டு எங்களோட 4th of July பெரேட் இருக்கலாம், வெட்ரன்ஸ் டே பெரேட் இருக்கலாம். அங்கேயும் நாங்கள் போய் வி ஷேர் அவர் டேலண்ட் அண்ட் கல்ச்சர் ஸோ தட் 10 other people can enjoy what our culture is. நிச்சயமாக. அதாவது எதையும் விரும்பக்கூடிய மனப்பாங்கு இருந்தால் போதும். இந்த கலையை நேசிக்கக்கூடிய மனப்பாங்கு இருந்தால் நிச்சயமா ஜெயிக்க முடியும். அந்த கலை மீது கொண்ட ஆர்வத்தினூடாக பல விஷயங்களை சாதிக்க முடியும் என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு நீங்க சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த ஒரு விடயங்களை செய்யணும், ஒரு கலைத்துறையில பயணிக்கணும், இது போன்ற பரதத்துறையிலையும் பல்வேறுபட்ட விஷயங்களை சாதிக்கணும்னு சொன்னா சமூகத்துல நிறைய பேரை பார்க்கக்கூடும். நிச்சயமாக பல விருதுகள் பல மேடைகள் ஏறுவாங்க, பல விருதுகளை பெற்றுக்கொள்வாங்க, தன்னிடத்தே பல மாணவர்களை உருவாக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்ற ஜென்ரேஷன் தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும், இன்னும் நிறைய மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் வந்து உங்களுடைய வார்த்தையில் பேசக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமாவே இருக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க பெங்களூர்ல இருந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் அமெரிக்கா தாண்டி செய்யும் பொழுது இந்த கல்ச்சரை பரப்பணும், இந்த கலாச்சாரத்தை இன்னும் மேலோங்கி வளர்க்கணும் என்றதுக்காக சில கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது போல மற்றவர்களுக்கும் இது போன்று செய்யணும் என்றதுக்காக நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஜேர்னி வந்து ஈஸியான ஜேர்னி கிடையாது. ஏன்னா அதிகமாக ஹார்டில்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், கரெக்டான ஆடியன்ஸ் இருக்கணும். அந்த கரெக்டான ஆடியன்ஸுக்கு நாங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். எல்லாமும் சேலஞ்சிங்க. எவ்ரி ஸ்டெப் வந்து அந்த ஒன் நீட்ஸ் டு ஃபிட் இன் டு அதர், அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் கரெக்டான ஒரு டீச்சருக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கணும்னா அது ஒரு பெருசான சேலஞ்ச். அந்த ஒரு சேலஞ்சில் நவ் ஜர்னி இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஆகாது, அவங்களோட பேரண்ட்ஸும் அது கூட வருவாங்க. அங்கேயும் எங்களுக்கு சேலஞ்ச் இருக்கும். நாங்கள் இது பண்ணணும், அது பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், 100 questions இருக்கும். அதெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் we have to start working towards getting the students ready. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம் கிடைக்கணும்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இயருக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ லாங் ரோட் ப்ரிப்பரேஷன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் நாங்கள் புக் பண்ணணும்னா it is a challenging thing. ஏன்னா before 1 year only we have to keep the money ready, then prepare the students, then prepare the audience. அதுக்கு மத்தியத்தில் எங்களோட மியூசிக் ஆகணும், அதுக்கும் பைசா வேணும். ஸோ everything is, as you said, monetary things also carry a lot of value. எல்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெருசான ஜர்னி. every step of the way is challenging. அந்த மாதிரியே இப்போது லைட்டிங் இருக்கலாம், அந்த லைட்டிங் டிசைனர் இருக்கலாம், அந்த மாதிரியே ஒரு வீடியோகிராஃபர் இருக்கலாம். வித் ஆல் ஆஃப் தட் லைவ் மியூசிஷியன்ஸ் வேறு வேணும். செலவு ப்ரொடக்ஷனுக்கு அவங்களுக்கு வீசா பண்ணணும், அவங்களோட வீசா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும், அவங்கள அங்கே ஃப்ளை பண்ணணும், அவங்கள மெயின்டைன் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் சேலஞ்சிங். அப்படி சொல்லி வி கான்ட் டேக் அ பேக் சீட். இதை பண்ணணுமே, இதெல்லாம் பண்ணாதே அந்த ப்ரொடக்ஷன் நல்லா ஆகாது, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆகாது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லையானா அவுட்புட் இஸ் நாட் குட். ஸோ எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே இட்ஸ் சேலஞ்சிங். ஆனால் நாங்கள் அதுக்கு பயப்பட்டு நாங்கள் பண்ணலன்னா இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்காது. அதனால அது பண்ணணுமே. ஸோ எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே பிடிச்சி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம், பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நாங்கள் பண்ணலன்னா அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இது என்ன, இதோட சுவாதம், இதோட ஒரு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நிச்சயமாக. அதாவது வந்து அந்த கஷ்டங்கள் இருந்தாலும், பல தடைகள், பல சவால்கள் இருந்தாலும், அந்த சவால்களையும் எதிர்த்து கொண்டு பல விஷயங்களை அந்த கலை மீது சமர்ப்பிக்கணும், பல விஷயங்களை உருவாக்கணும் என்ற ஆர்வம் இருந்தாலே போதும்,
உலக நாடுகளிலேயே எங்களுடைய தமிழ் கலாச்சாரமான இந்த பரதக்கலையும் பரப்பலாம் என்றதுதான் நீங்க சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சி நிறைவாக எதிர்காலத்தில் என்ன பண்ண இருக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள் பரதத்துறை சார்ந்து பண்ண தயாராக இருக்கிறீங்க? இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து எங்களோட சப்ஜெக்ட்ஸ், அது தேவி இருக்கலாம், அது ரிதம் ஆஃப் இந்தியா இருக்கலாம், அதே மாதிரி மெக்சிகோவில் நேட்டிவ் இண்டியன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி தேவி இருக்கா, அவங்களோட சப்ஜெக்ட்லேயும் இந்த மாதிரி திரிஷுரம், சதுரஸ்ரம், கண்டம், ஏக்கம் அந்த மாதிரி தாளம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி அவங்களுக்கு கூட இங்கே வர்ற நவம்பரில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், மிக்சிங் நேட்டிவ் இண்டியன் வித் ட்ரெடிஷ்னல் இண்டியன். ஸோ அது வந்து எங்களோட நெக்ஸ்ட் ஒர்க். இதை விட்டு நாங்கள் ஒரு 3 ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் வித் நவதுர்கா, அஷ்டலக்ஷ்மி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் 108 கர்ணாஸ் ஆஃப் சிவா, அதை வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும். இதெல்லாம் லூப் லைனில் இருக்குது. இந்த ஃபண்டிங் கட்சா we are all going to be doing this and traveling the world. அதுதான் இருக்கு மண்டல. So I'm hoping it will work. நிச்சயமாக அது நிறைவேறும். அதாவது மற்றவர்களுக்காக பாடுபடக்கூடிய விடயம் நிச்சயமாக உங்களை ஒரு நாளைக்கு வந்து நிலைநிறுத்தி வைக்கும். அந்த சிவபெருமான் உங்களுக்காக என்னைக்கும் துணை இருப்பார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதையும் தாண்டி இன்றைய நாள் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிது பக்கத்தோடு எங்களோடு இணைந்திருந்தார் பரதக்கலை வித்வான் விஜயராவ் அவர்கள். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. முக்கியமா உங்களுடைய சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்பு, இந்த கலை சார்ந்த விஷயத்துக்கான அர்ப்பணிப்பு இன்னும் பல மாணவர்கள் உருவாக்கணும். உங்களுடைய பெயர்களையும் இந்த பரதக்கலை சார்ந்து நிறைய மாணவர்கள் இன்னும் நட்சத்திரமாக மின்ன வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. உங்களுடைய எதிர்கால பயணத்துக்கும் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார்.